வெல்கம் டு மை சேனல். இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம வலைதளத்தில் கண்டென்ட்டுக்காக மாற்றி வீடியோ போடுறவராக தான் நம்ம இளவரசர் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன் மனைவியை பற்றி கிச்சன் கூடி சுத்தமாக வச்சுருக்க மாட்டிங்களா, அந்த அழுக்கு பாத்திரத்தை காட்டி வீடியோ போட்டிருப்பாங்க. அது இவங்க 2 பேரும் மாலை ஓட்டுக்கிறாங்க. ஒரு பயபக்தியாக இருக்கணுங்க, வீட்டில் வந்து சுத்தபத்தமாக இருக்கணுங்க. கொண்டத்து மாகாளியம் கோயிலில் குண்டம் இறங்குறாங்களா இருக்குது, பக்தியாக இருக்கணுங்க. எங்கள் வீட்டில் மாலை போட்டால் பயபக்தியாக தான் இருப்பேங்க. அந்த கோயிலை பற்றியும் கோயிலோட வரலாறை பற்றியும் தான் பேசுவேன். ஆனால் இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்களை பற்றியே தான் பேசுகிறாங்க. இவங்க சாப்பிட்றத பற்றி பேசுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, மாலை ஓட்ட 5 நாள் ஆச்சு. முதல் நாள்லேயே வந்து கடையில் வந்து விதவிதமான சாப்பாடுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த அம்மையார் காயத்ரி உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. என்ன மாதமாக்குறியா எல்லோரும் என்னை கேட்குறீங்களான்ட்டு ஒரு கேள்வி பண்ணியிருப்பாருங்க. மாலை ஓட்டு ஒரு ஆள் இப்படியெல்லாம் பேசுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இவர் இப்படி பேசுவார். அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் போயிருக்குது. இவருக்கு தெரியும் வலைதளத்தில் எந்த மாதிரி வீடியோ போட்டால் இவர் வந்து சம்பாதிக்க முடியாதுக்கு ஒரு உதாரணம் இவர் தான். இவர் மிஞ்சருக்கு இன்னொருத்தர் பிறந்து தான் வரணும். எத்தனையோ ஃபேமிலி யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோ மட்டும்தான் போடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு பர்சனலுங்கிறது எதுவும் கிடையாது. வலைதளம் தான் பர்சனல். அதை வச்சு வருமானம் பார்க்குறதா இவங்களோட குறிக்கோள். எந்த வேலை வெட்டிக்கும் இவர் போனதில்லை, இனியும் போக மாட்டார். என்ன காரணம்னா, வலைதளத்தில் இவர் ஒரு யுக்தி தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. என்ன காரணம்னா, இந்த மாதிரி வீடியோ போட்டால் நம்மளுக்கு நல்ல ரீச் ஆகு. அப்புறம் இவர் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறார் அப்படிங்கிறது. இவர் பல சண்டை பிடிக்கிற வீடியோவில் கமெண்ட் ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பார். நல்லா தெரியும், இவங்களை திட்டுவாங்க, வசைப்பாடுவாங்க, நல்லா தெரியும். இனி கமெண்ட் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. மொத்தத்தில் மாலை போட்டு இவங்க பயபக்தியான்னு கேட்டால் சிந்திக்க வேண்டிய விஷயந்தான். அந்த கோயில் பற்றி ஒன்றுமே சொன்னதில்லை, வரலாறுன்னு சொன்னதில்லை. இவங்க சாப்பிட்றத பற்றியுமே இவங்க வந்து பர்சனல் இதை பற்றி தான் பேசுகிறாரு. மாலை ஓட்டும் ஒரே வீடியோ, மாலை ஓடாதமுக்கு ஒரே மாதிரி வீடியோ தான் போடுறாங்க. மாலை ஓட்டு சண்டை பிடிக்கிறாங்க, மாலை ஓடாமல் சண்டை பிடிக்கிறாங்க. மொத்தத்தில் வலைதளம் இவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுது. இவங்க எந்த வீடியோ போட்டாலும் பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதை வந்து எதிர்க்கிறதுக்கு ஒரு 2% தான் இருக்குது. நாம் பேசும்போது மட்டும் கொந்தளித்து பேசுவாங்க. மாலை ஓட்டு ஒரு பயபக்தியாக இல்லாட்டியும் பரவாயில்லைங்க. ஆனால் மாலை போட்டு அந்த கோயிலை பற்றி ஒரு வரலாற்றை பற்றி பேசுனீங்களா, அதுவும் கிடையாது. மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது நீங்கள் தான். நேர்கோட்டு பார்வையில் சிந்திங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, 1/2 ஹவர்லேயே வீடியோ போட்டார். காயத்ரி ரொம்ப சங்கடப்பட்டார். ஒரு வீட்டில் 2 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த வீடியோ போடும்போது அவங்களுக்கு தெரியாதா? அவங்க கண்டிப்பாக வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. இவர் வந்து புதுசாக ஒன்று சொல்கிறாரு, ரொம்ப சங்கடப்பட்டார். வீடியோ போடும்போது உங்களுக்கு தெரியல, சொந்த மனைவியை பற்றியே இந்த மாதிரி கிச்சன் சுத்தமாக வச்சுருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு இன்றைக்கி அந்த வீடியோ 10,000 12,000 வியூஸ் போயிருக்கு. மொத்தத்தில் இவங்க 2 பேரும் பேசி வச்சு தான் வீடியோ போடுறாங்க. இது பார்க்குற மக்கள் தான் பாவம். உண்மையுமே இவங்க வீடியோ பார்க்குற மக்கள் தான் பாவம். இவர் எந்த மாதிரி எல்லைக்கு வேணால் போவாங்க. இவங்க 2 பேரும் வந்து வலைதளத்தில் எதை போட்டால் வியூஸ் போகணும்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது மக்கள் மூலமாக நல்ல வருமானம் பார்க்குறதுல இவங்களுக்கு குறியாக இருக்கிறாங்க. அதாவது எந்த வேலைங்கிற பேச்சுக்கு, உழைப்புங்கிற பேச்சுக்கு அர்த்தம் தெரியாதான்னு தான் இவங்க தான். மொத்தத்தில் சிந்திக்க வீடு முழுக்க மக்கள் தான். இவர் வந்து குடிச்சிட்டு வீடியோ போட்டாலும் ஆதரிக்கிறீங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டு வீடியோ போட்டாலும் ஆதரிக்கிறீங்க. மாலை போட்டு அந்த கோயில் பற்றி பேசுகிறாங்களா, அது கிடையாது. இந்த வீடியோவில் என்ன இருக்குதுங்க, காயத்ரி தப்பாக நினச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு. அந்த வீடியோ போடும்போது இவருக்கு தெரியலையா? கண்டிப்பாக தெரியாதுங்க. 2 பேரும் சொல்லி வச்சு தான் வீடியோ போட்டிருப்பாங்க. அது இன்றைக்கி 10,000 20,000 30,000 வியூஸ் போயிருக்கு. மொத்தத்தில் வலைதளம் மூலமாக இவங்களுக்கு நல்ல வருமானம் தான். அது வந்து திசை தேர்ப்பதற்கு இவர் வந்து புதுசாக சொல்கிறாரு. அப்புறம் இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நல்லது பண்ணால் தெரியாது, கெட்டது பண்ணால் தான் தெரியும் அப்படிங்கிற. இவர் என்ன நல்லது பண்ணிக்கிறேன் எனக்கு தெரியல. 4 வருஷத்தில் வருமானம் அப்படி ஒரு வருமானம் ஈட்டிக்கிறாரு. அதுதான் நல்லதாட்டக்குது. எந்த வேலை வெட்டிக்கும் போனதில்லை. அப்புறம் மாதிரி போதையில் வந்து ஃபுல்லாக பேசினார். அப்புறம் மன்னாரி மாரியம் கோயிலில் போய் வெளியே நின்று ஒரு வீடியோ போட்டிருந்தா அந்த வீடியோ டெலீட் ஆகிருக்கு. எந்த ஒரு பர்சனும் அந்த மாதிரி வீடியோ போட மாட்டாங்க. பண்ணாரி மாரியம் கோயிலில் நோம்பி சாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போதையில் பேசி வீடியோ போட்டுப்பாரு. அந்த வீடியோ டெலீட் பண்ணியிருப்பாங்க. மொத்தத்தில் வலைதளம் இந்த மாதிரி ஆளுகளுக்கு நல்ல யூஸாக இருக்குது. சிந்திக்க வேண்டியது